குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு ஜிம்மில் எனக்கு பேக் டே. ஸோ பார்ட்னர் வந்துட்டான். வந்த உடனே வார்ம் அப் செட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஸோ வார்ம் அப்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா புல்லப்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 புல்லப்ஸ் பண்ணேன். அதேமாரி அவனும் ஒரு 10 புல்லப்ஸ் எனக்கு ஈடு கட்டி பக்காவாக 10 புல்லப்ஸ் முடிச்சிட்டான். ஸோ அடுத்த ஒர்க் அவுட்னா லேட் புல் டவுனு. அதில் ஃபுல் வெயிட் போட்டுட்டு ஒரு 20 ரெப்ஸ் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து அந்த 20 ரெப்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது ஃபேஸ் புல் ஓவர்லேயும் ஃபுல் வெயிட்டு போட்டுட்டு அதில் ஒரு 20 ரெப்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். 3 செட்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். நானும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து அவன் எனக்கு ஈடு கட்டி அடுத்தடுத்து ஒரு பாயிண்டாக எக்ஸ்ட்ரா ரெப்பு போட்டு வைப்பான். அதுக்கு அடுத்த ரெப்பாக நான் போட்டு வைப்பேன். ஏன்னா அவன் என்னைய பீட் பண்ணிட்டு இருக்காண்டி. அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நேராக ரோப் புஷ் டவுன் போடலான்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு ரோப் புஷ் டவுன் போட்டோம்னா அதில் ஒரு ஃபுல் செட் வச்சுட்டு 20 ரெப்ஸில் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். இந்த ஒர்க் அவுட்டு உடம்புல இருக்கிற கொஞ்சம் சத்தெல்லாம் பாதியை உறிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பயங்கர டஃப்பாக தான் இருக்கும். அடுத்ததாக வைடு புல் ஓவர் போடலான்னு சொல்லிட்டு அங்கே சீட்டிங் புல் ஓவர் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஃபுல் வெயிட்டை போட்டுட்டு ஃபுல் வெயிட்டில் நல்லா 20 ரெப்ஸ் அடிச்சுட்டு ஒரு ஃபெயிலியர் செட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன வெயிட்டை போட்டு ஒரு ஃபெயிலியர் செட்டும் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக சிங்கிள் ஆம் டம்பிள் ரோவில் ஃபுல் வெயிட் எடுத்துகிட்டு 20 ரெப்ஸில் 3 செட்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை டீலோட் பண்ணும்போது தான் மசில் ரொம்ப ஃபெயிலியர் ஆச்சு, ரொம்ப டைட்டன் ஆச்சு. இது வேற யாரும் இல்லை, ஹரிகாந்த் பார்த்த வேலை தான். கேமரா செட்டிங் திங்கிற எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஸோ அடுத்தது ட்ராப்புக்காண்டி ஒரு 20 கேஜி போட்டுட்டு ஸ்மித் மிஷினில் ஒரு 20 ரெப்ஸ் அடித்து ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். ஒரு 3 செட்ஸில் நாங்கள் 2 பேரும் இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பாபிள் கல் போடலான்னு சொல்லிட்டு பைசப்க்கு ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு 20 கேஜி போட்டுட்டு 20 ரெப்ஸில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக கேபிள் எடுத்துகிட்டு 4 ஆர்ம்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நானும் அவனும் சேர்ந்து ஒரு 20 ரெப்ஸில் ஹை வெயிட் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக ஆமர்கர்லில் 15 ஈச் சைடு போட்டு முடிச்சிட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். அவன் என்னை விட 20 செட்ஸ் போட்டு முடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு 20 போச்சு, எனக்கு 15ஓட முடிஞ்சிச்சு. ஸோ அவனுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி இதுதான் ஒர்க் அவுட் டே ஃபினிஷ்ட் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.